நான் 3 வயதுல போலியோல பாதிக்கப்பட்டேன்னா, இதுல எந்த விதமான எனக்கு கவலையும் இல்ல. காலையிலாத ஒன்றும் இல்ல. காலையிலாத எல்லாரும் கடவுளால ஒரு திறமைய குடுத்துருக்காங்க. அந்த திறமை உங்களுக்கு எப்பயும் முன்னேற்றத்த காட்டும். கிறிஸ்டிதாஸுக்கு போலியோ ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. தன்னோட கலைத்திறனால போலியோவை கிறிஸ்டிதாஸ் வென்றிருக்காருன்னே சொல்லலாம். என்னைய பொறுத்த மட்டும் இதுதான் நமக்கு தேவைன்னு இல்ல. எந்த பொருள் நம்மள கையில கிடைக்குதோ, அந்த கற்பனைக்குரிய இது சரியுண்டா, அதை எடுத்து நான் பொருளாக்கி விட்டுருவேன். அதான் எந்த திறமை. எதுல இத உருவாக்கலாமோ, அது சிரட்டையா இருக்கும், மரமா இருக்கும். அதை நான் உருவமாக்கி விட்டுருவேன். பல இடங்கள்ல தொழில் வாய்ப்புகள் மறக்கப்பட்ட கிறிஸ்டிதாஸுக்கு தனது கலைத்திறனை இந்த தொழிலில் பிரயோகிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமாக இந்த தொழிலில் இறங்கி வேலை செய்து கொண்டு வரேன். இப்போதைக்கு கோயில் தலங்கள், காத்தாங்குடி அப்படியான இடங்களில் போய் பிஸ்னஸ் செய்து கொண்டு வரேன்னா. இந்த கலையாக்கங்கள் அனைத்தும் காலத்தால் அழியாதவை எனவும் சூழலுக்கு நேயமானவை எனவும் கிறிஸ்டிதாஸ் கூறுகின்றார். இது அழியாத சாமான் ஒன்று. அடுத்த வீடு குடி போறதுக்குரியது, அடுத்த வீட்டு பாவனைக்குரியது, அடுத்த டீ கப்புகள் அதெல்லாம் சுத்தமானது. இப்போ பிளாஸ்டிக்கே பாவிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ எந்த நாட்டுக்கு போனாலும் என்ன இது பெட்டிக்குலோ பாடுமீன் இது அதில் அடிக்கிருக்காங்க என்ற ஒரு எண்ணம் நம்மளை மக்களுக்கு தெரியணும்னு தான் இப்படி ஒரு கற்பனையில் செய்யிருந்தேன். என்னைய மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அதை நீங்கள் ஒரு சின்ன ஒரு விஷயமா மறந்துடணும். கனவு மாதிரி மறந்துடணும். நீங்கள் முன்னேற பார்க்கணும். உங்கள்கிட்ட இருக்கும் திறமை, அந்த திறமை உங்களுக்கு எப்பயும் முன்னேற்றத்தை காட்டும். கிறிஸ்டிதாஸ் உருவாக்குற கலைப்பொருட்களுக்கு உள்நாட்டு மட்டுமல்ல, வெளிநாடுகளில கூட அதிக கிராக்கி இருக்குது. நீங்களும் இவரிடம் இருந்து பொருட்களை கொள்ளுநர் செய்து கொள்ள முடியும். தன்னோட இயலாமையை பொருட்படுத்தாம திறமையை மட்டும் நம்பி பயணித்து சாதித்தும் காட்டிய கிறிஸ்டிதாஸ் அனைவருக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு.